மத்திய அரசு பொதுமக்களோட நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது. அந்த வகையில மத்திய அரசோட இந்த திட்டத்துல 18 வயசுல இருந்து நீங்க ஒரு நாளைக்கு 7 ரூபாயை மட்டும் சேமிச்சு வரது மூலமா மாதம் 5000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியத்தை பெற முடியும். அந்த திட்டம் தான் அடல் பென்ஷன் யோஜனா. இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு நடத்துற ஒரு திட்டம். இந்த திட்டத்துல ஓய்வுக்கு அப்புறமா 5000 ரூபாய் வரைக்கும் நிலையான மாதாந்திர வருமானத்தையும் உங்களோட வருமானத்துக்கு பாதுகாப்பையும் உறுதி செய்து அமைப்பு சாரா துறையில் இருக்க தொழிலாளர்கள் தங்களோட ஓய்வூதியத்துக்காக தானா முன் வந்து பணத்தை சேமிக்கிறத ஊக்குவிக்கிறது தான் நோக்கமா வச்சிருக்கு. இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது NPS கட்டமைப்பு மூலமா ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால நிர்வகிக்கப்படுது. இந்த திட்டம் சந்தாதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை உறுதி செய்து மாதாந்திர ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதாவது சந்தாதாரர் செய்யற முதலீட்டோட அளவு கால அளவை பொறுத்து இறுதி ஓய்வூதிய தொகை பாத்தீங்கன்னா மாறுபடும். 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்க எந்த இந்திய குடிமகனுமே இந்த திட்டத்துல வந்து கணக்கு தொடங்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை 18 வயசுல தொடங்கி ஒரு நாளைக்கு 7 ரூபாயை சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு மாத இறுதியில 210 ரூபாய் கிடைக்கும். 60 வயசுல ஓய்வு பெறும் போது 5000 ரூபாய் நீங்க மாதாந்திர ஓய்வூதியமா பெறுவீங்க. 18 வயசுல இருந்து நீங்க 210 ரூபாயை மட்டும் முதலீட்டு செய்யறது மூலமா உங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமா 5000 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்க 25 வயசுல APY கணக்கு திறந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே 5000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் பெறக்கு நீங்க 376 ரூபாயை முதலீடு செய்யணும். அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓய்வுக்கு அப்புறமா 5000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியமா பெறணும் அப்படின்னா உங்களோட பங்களிப்பு வயதுக்கு ஏத்த மாதிரி அதிகரிக்கும். அதுவே 30 வயசுல நீங்க APY கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் ஓய்வூதியம் பெறக்கு தேவையான மாதாந்திர பங்களிப்பு 577 ரூபாயா இருக்கும். அதுவே நீங்க இந்த 35 வயசுல APY கணக்கு தொடங்கி ஓய்வுக்கு அப்புறமா 5000 ரூபாயை நீங்க மாதாந்திர ஓய்வூதியமா பெறணும் அப்படின்னா உங்களோட மாதாந்திர பங்களிப்பு 902 ரூபாயா இருக்கும். அதே மாதிரி ஓய்வுக்கு அப்புறமா நீங்க 1000 ரூபாயை மாதாந்திர ஓய்வூதியமா பெறணும் அப்படின்னா நீங்க 18 வயசுல இருந்து மாதம் 42 ரூபாயும் 30 வயசுல இருந்து மாதம் 116 ரூபாயும் முதலீடு செய்யணும். இந்த திட்டத்துல நீங்க செய்யற முதலீட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஓய்வூதியமும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.